ஆய்வஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அன்பேஸும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மழைய பத்தி பார்க்க போறோம், காத்த பத்தி பார்க்க போறோம், புயல பத்தி பார்க்க போறோம், வெள்ளத்த பத்தி பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப காத்து இருக்குன்னு சொல்றாங்க, புயல் அடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அத பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலைல 6:45க்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்தி பார்த்தீங்கன்னா, நியூஸ் ஃபர்ஸ்ட்ல போணுச்சு. அதில உள்ள ஒரு தொகுப்பு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சுருக்கமா வழங்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன். அதில வெதர் பத்திய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த வெதர பத்தி தான் இப்போ சொல்லப் போறேன். பாத்தி பார்த்தீங்கன்னா, இந்த காத்து தான் இப்போ மெயின் பிரச்சனையா இருக்கு. பார்த்தீங்கன்னா, எல்லாம் பயந்து இருக்கிறது ஒரே விஷயம் தான் காத்து. எப்பயோ காத்து வந்தா ஏற்கனவே மழை பெஞ்சு நிலமெல்லாம் ஊறி மண் சரிவு போயிரும். மழை கூடி வெள்ளம் வந்துருமேன்னு. ஆனாலும் இப்போ கொஞ்ச நேரம் நம்ம பயப்பட தேவையில்ல. அதாவது கொஞ்ச நேரம்னா ரொம்ப நேரம்னு இல்ல. 12 ஹவருக்கு பயப்படாம இருக்கலாம். 12 ஹவருக்கு பிறகு தான் ஆட்டமே ஆரம்பிக்குது. வேற ஒண்ணும் இல்லங்க. பார்த்தீங்கன்னா, 12 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, இந்த காத்து ரொம்பவே டீப்பா காத்து கூட்டி பார்த்தீங்கன்னா, அடிச்சு எல்லாத்தையும் தூக்குற மாரிக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இந்த காத்து வரப்போகுதாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த காத்து சும்மா வரலங்க. பார்த்தீங்கன்னா, கிழக்கு கரைய அண்மித்து வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரத்தில கிழக்கு கரைக்கு வந்துருமாம். அதாவது இலங்கை கிட்ட இலங்கை அந்த மட்டக்களப்பு சைடு இருக்கே, அந்த சைடு பார்த்தீங்கன்னா, அந்த காத்து நின்றுமாம். அதனால அந்த பக்கத்துல உள்ளவங்க ரொம்பவே பாதிப்பாங்க. அதனால 24 மணி நேரம்னா காலைல 6 மணிக்கு போட்டாலும் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலைல பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பயங்கரமா இருக்கும் மட்டக்களப்பு சைடுலாம். அதனால வெளில நான் இந்த மீன் பிடிக்க போறது அதெல்லாம் தவிர்த்துருங்க. அடுத்து பட்டம் ஊற போறது அப்படின்னு சொல்லி தவிர்த்துருங்க. பட்டு திருவிழாலாம் செய்யணும்னா, பொங்கல் காலத்துல இப்படி மழை புயல்லாம் செஞ்சா செய்யக்கூடாது. அதனால அப்படி போறேன்னா போகாம வீட்டால இருந்தீங்கன்னா சரி, வெள்ளமும் வந்தோனே பயமா இருக்கும். அதனால வீட்டால இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம மலைய பக்கட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த மண் சரிவு எச்சரிக்கை அப்படியே தான் தொடர்ந்து இருக்கு நேத்து சொன்ன மாரிக்கே. அதுன்னா இன்னைக்கு கொஞ்சம் குறைவா தான் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மாத்தளையில வில்கமவையும், பதுளையில பார்த்தீங்கன்னா கந்தக்கட்டியாவும், அடுத்து பார்த்தீங்கன்னா நுவர்லியா இருக்கே, அங்க பார்த்தீங்கன்னா அங்கரங்கட்டையும், மதுரட்ட பகுதிக்கும் 2ஆம் நிலை இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை குடுத்துருக்காங்க. அது வேற ஒண்ணும் இல்லங்க. இது மஞ்சள் அபாய எச்சரிக்கைன்னு சொல்லுவாங்க. பெஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, சும்மா சொல்லுவாங்க, "இந்த இடத்த விட்டு போய்க்கங்க. மண் சரிவு வர மாரி இருக்கு. நிலம் வெடிச்சிருக்கு" அப்படின்னு. 2வது டிப் சொல்லுவாங்க, "நான் ரொம்பவே மண் வெடிச்சிருக்கு. திருப்பி வரதுக்கு ரொம்பவே பயம் இருக்கு. நீங்க எப்ப இந்த வீடு போவும், இந்த இடம் சரியும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் 2ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை. கடைசியா குடுத்தது தான் இந்த டேஞ்சர். அதுதான் ரொம்பவே பயப்பட வேண்டிய விஷயம். அது சிவப்பு எச்சரிக்கை. அந்த இடத்துல போயே ஆகணும். ஏன்னா, எப்ப எந்த நொடி வரும்னு தெரியாது. அந்த இடத்துல ஸ்லிப் வந்துரும். அதனால அந்த இடத்துல போக சொல்லுவாங்க. சரியா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, மாத்தளை, பதுளையில, நுவர்லியால நான் சொன்ன இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, 2ஆம் நிலை மண் சரிவு எச்சரிக்கைனால பயப்படாம கொஞ்சம் இருக்கலாம். மத்தபடி ஒரு பிரச்சனையும் இல்ல. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, பதுளையில பார்த்தீங்கன்னா, அ சொ கந்தக்கட்டி இல்லாம மத்த பகுதிகள் தெரியும் தானே? ஆழி இல, பசறை, மத்தபடி அந்த எல்ல, பண்டார எல, நாமணுக்குலா அப்படின்னு இருக்கு தானே? கணவர் எல அந்த மாரிக்க பகுதிகளும், கண்டியில பார்த்தீங்கன்னா நெறைய இடங்கள் இருக்கு. எனக்கு பேர் தெரியறனால சொல்லல. அந்த மாரிக்க இடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, சும்மா நார்மலா மண் சரிவு வரும் அப்படின்னு பயமுறுத்தி ஆட்கள வச்சிருக்காங்க. முன்னெச்சரிக்கை படுத்தி. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, அ மீனவர்கள பத்தி தான். நம்ப பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் இருக்காங்க தானே, மீன் பிடிக்கிறவங்க. அவங்களுக்கு நம்ப நியூஸ் பேப்பரும் சரி, வானிலை ஆதார நிலையமும் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அது வேற ஒண்ணும் இல்லங்க. நார்மலா பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறதுக்கு நெறைய பேர் கடலுக்கு போயிருப்பீங்க. இல்லாட்டி இனிமே தான் போக ரெடியா இருப்பீங்க. அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேணாம். பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த காத்து நார்மலா பார்த்தீங்கன்னா, அ வெளிய பார்த்தீங்கன்னா, வடமத்திய கிழக்கு, அடுத்து வடமேல் மாகாணங்கள்ல பார்த்தீங்கன்னா உள்ள அந்த கொழும்பு, கம்பகா, கொன்றாகல பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா, 50, 60 கிலோமீட்டர் வேகத்தில வீசுது. அங்கே சரியா? அதனால கிழக்கரை நான் சொன்ன மாரிக்கு வடமத்திய அந்த கிழக்கு, அடுத்து தென் மாகாணங்கள்லாம் இப்படி காத்து வீசுறதுனால, அங்கேலாம் ரொம்பவே காத்து கூடுனால, மீனவர்கள் போறனால அந்த கடல் கொந்தளிப்பா காணப்படும். பார்த்தீங்கன்னா, வலையெல்லாம் தூக்கி கீழ வீசும். சுனாமில எப்படி அலை மேல மேல போனுச்சோ, அது மாரிக்கு இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும்? ரொம்பவே கவனமா இருக்கணும். அதனால நம்ம இந்த பக்கட்டு போகாம இருக்கிறது நல்லது. அதுக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒ ஏற்கனவே கடல்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஆழ்கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. உள்ளுக்கு ரொம்ப நாளா மாசக்கணக்குல நின்னு மீன்லாம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே பயமா தான் இருக்கும். ஏன்னா அன்பேசன், சிவன்ட்டு ஏற்பாடுல எல்லாம் நடக்குது. ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா, என்ன தெரியுமா செய்யணும்? ம் வேற பாதுகாப்பான பகுதி அங்கிட்டுலாம் அலை இல்ல, அங்கிட்டு காத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டா, அங்கிட்டு போய் நின்றுறணுமா போட் எடுத்துட்டு. இல்லாட்டி கரைக்கு கரையில பாதுகாப்பா வீட்டுக்கு சேஃபாகி போயிடணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இந்த காத்து விடுறதால காலி, திருகோணமலை அப்படியே புலனறுவைக்கு அந்த காத்து அப்படியே அடிச்சு அம்பாறைக்கு போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த காத்து கிழக்கு, தென்கிழக்கு பகுதி தான் வருது. அதனால இந்த இலங்கை சுற்றிலும் கரையோர பிரதேசங்கள் ரொம்பவே இப்ப பயங்கரத்துல இருக்கு. மலையகத்துல கூட பார்த்தீங்கன்னா, அவ்வளோ காத்து இல்லாம எனக்கு தெரியுது. ஆனா, இந்த ஓரத்துல உள்ள பகுதிகள்ல ரொம்ப காத்தடிக்கிற மாரி எனக்கு விளங்குது. அதனால அந்த கரையோர பகுதியில வாழுற மக்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. அந்த தகரம், கிகரம் எடுக்க வெளிய போறது கவனம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, உடுப்பு காய போவேன்னு சொல்லி அங்க மரத்துக்கு கீழ போயிட்டு போட்டு இருக்காய்ங்க. அப்புறம் உங்க மேலேயும் வாது விழுந்துரும். அதனால கவனமா இருந்தீங்கன்னா சரி. இந்த அளவு விஷயம் தான் இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவும் வெலவெலன்னு பளபளன்னு காய்ச்சி இருக்க விரும்பல. ஆனா பலத்த மழை இருக்குன்னு சொல்றாங்க எல்லா இடத்துலயும். அ அதுனா உண்ம. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எங்க மலையதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மண் சரிவு வர மாரிக்கு அபாயம் இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, 100 மில்லிமீட்டர் மழை பெய்யுமா எங்க வூட்டு பகுதியில. பூவா இந்த கிழக்கு பகுதியில. அது வேற ஒண்ணும் இல்ல. பதில, மொன்றாகல, அடுத்து மட்டக்களப்பு அந்த சைட்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மத்த பகுதியிலலாம் ஒரு 50, 75 மில்லிமீட்டர் கணக்கா மழை பெய்யுமா. எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, மண் ஏற்கனவே ஊறி தான் இருக்கு. அதனால நார்மலா மழை பெஞ்சாலும் பார்த்தீங்கன்னா, நல்லா ஊறி சரிவு வரத்தான் பார்க்கும். அதனால கவனம் பஸ் ஓட்டுங்க. வாகனம் ஓட்டுறவங்க கவனமா ஓட்டுங்க. 746 சப்ஸ்கிரைப் எல்லாம் பார்ப்பீங்க இந்த வீடியோ. பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா, பார்க்குறவங்க வந்து பார்க்காதவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.